சாருடைய மீட்டிங்ஸ். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம சாரை வெல்கம் பண்ற எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா. சாரி சார், ஒரு ஃபோன் கால் இல்லை. ஸோ வெல்கம் டு தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் யூர் செஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெகதீஷன் சார். இன்னைக்கு எல்லாரும் தேங்க்யூ சார். பிஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ அதனால எல்லாரும் அதுவும் ஸ்பெஷலி வந்து மத்தியானம் 2 மணி ஆட்கள் எல்லாம் வந்து மோஸ்ட்லி டிராவலிங்ல இருக்கும், இல்ல பிக்கப் சென்டர்கள் இருக்கும், இல்ல ஒரு கஸ்டமர் கிட்ட இருக்கும். சாப்பிட்டு ஒரு இடத்துல பிஸியா இருக்கும். நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ். பட் கண்டினியூ இந்த 2 மணி ப்ரோக்ராம் அப்படியே கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 1500 2000 எபிசோட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த எபிசோட்ஸ்ல வந்து கன்சிஸ்டண்டா அட்டென்ட் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு எதுவும் எங்கேயும் இல்லாம உள்ள ஆள்கள் வந்து வளர்ந்து ஓப்பனர், ஈகிள், ரன்னர், வின்னர் அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. வெரி வெரி ஹாப்பி. அது அப்படித்தான் போனோம். தமிழ்நாட்டுல லாஸ்ட் ஒரு 2 monthsல நமக்கு புதுசா எமரால்டு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைச்சாச்சு, ஸ்டார் பேர்ல் அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைச்சாச்சு, புது டெக்னிக்கல், புது ராயல்டி நிறைய உருவாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 3 குவார்டர், அதாவது அப் டு செப்டம்பர் உள்ள நிறைய பின்ஸ். அதுக்கு ஜோனல் செலிப்ரேஷன்ஸ் நம்ம சவுத் இந்தியால நடக்க போகுது 25th ஆகஸ்ட். உங்களுக்கு எல்லாம் அந்த டேட் தெரியும் நினைக்கிறேன். தெரியாம உள்ள ஆள்கள் வந்து தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க டேட். 25th ஆகஸ்ட் வந்து எர்ணாகுளத்துல ஜோனல் செலிப்ரேஷன். அந்த ஜோனல் ஆல் பிராண்ட் நியூ வைட்டல், அதாவது ஓப்பனர்ல இருந்து மேல்பட்டு இருக்கிற எல்லா ஆள்களுக்கும் ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன். ஓப்பனர், ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார், ராயல்டி, டெக்னிக்கல், அந்த ஆள்களுக்கு எல்லாம் புதுசா பிராண்ட் நியூ. இந்த ஏப்ரல்ல இருந்து முன்னாடி யாரெல்லாம் புதுசா டெக்னிக்கல் இது ஓப்பனர் எபோவ் ஆகுவாங்களோ அவரது எல்லாம் ரெக்கக்னிஷன் நடக்கும். எங்க ஜோனல் செலிப்ரேஷன் 25th ஆகஸ்ட் எர்ணாகுளத்தில் நடக்கும். அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, புதுசா யாரெல்லாம் வந்து ஓப்பனர் அண்ட் அபவ் அப் டு ஸ்டார் வரைக்கும், ராயல்டி கவுண்டில் இல்ல, ஓப்பனர் டு ஸ்டார் பிராண்ட் நியூ. அதாவது ஓப்பனர்ல இருந்த ஆள் வந்து ஈகிளோ ரன்னர்லோ போகணும், ஈகிள் உள்ள ஆள் வந்து ரன்னர்லோ வின்னர்லோ போகணும். அது மீன்ஸ் லெவல் சேஞ்ச் பண்ணா இல்லன்னா புதுசா வந்து ஓப்பனர்லோ ஈகிளோ வந்திருக்கலாம். அந்த ஆள்களை எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து லக்கி ட்ரா பண்ணி 10 ஆள்களுக்கு ஆன் த ஸ்டேஜ் 25th ஆகஸ்ட் நடக்கிற ப்ரோக்ராம்ல ஆன் த ஸ்டேஜ் 10 ஸ்மார்ட் போன் ஆன் த ஸ்டேஜ் கிஃப்டா கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம ரஞ்சித் சார் இதெல்லாம் சொல்லியிருக்கும். கேரளாவிலிருந்து மூர்த்தி சார் வந்தப்பவும் சொல்லியிருக்கும். ஸோ நீங்க ரெடி ஆகுங்க, கெட் ப்ரிப்பேர்ட். ஓகே, அதுக்கு நமக்கு சின்ன டார்கெட் கம்பெனி கொடுக்குறா. சின்ன டார்கெட் லைக் நியூட்ரி சார்ஜில் வந்து 60 பீஸ் எனர்ஜி ட்ரிங்க் வாங்குங்கோ, உங்களுக்கு ஒரு டிஷர்ட் கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி ஒரு 5 நியூட்ரி சார்ஜ் விமன் பர்ச்சேஸ் பண்ணினா உங்களுக்கு நியூட்ரி சார்ஜ் உடைய வீராங்கனா ப்ரோக்ராம்ல நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன டார்கெட்ஸ் ஆஃபர்ஸ். ஹரிசஞ்சீவினிக்காரன் துளசி பெயிண்ட்காரன் ஆஃபர் கொடுத்துருக்கு, நீங்க மூணார்ல வாங்கோ அப்படி சொல்லிட்டு அதுக்கு 5000, 10,000, 25,000, 50,000, 75,000 இந்த மாதிரி ஒரு டார்கெட் ஹரிசஞ்சீவினி துளசி பெயிண்ட் போட்டிருக்கு. குட்டோட்டுக்காரன் ஒரு டார்கெட் என்ன போட்டிருக்குன்னு கேட்டா, கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் வந்து டோட்டல் வெஜ் பைட்ஸ்ல வந்து ஹையஸ்ட் சேல்ஸ், இந்தியாவில ஹையஸ்ட் சேல்ஸ்ல வரும். வேற எல்லா ப்ராடக்டும் இல்ல, ஒன்லி வெஜ் பைட்ஸ்ல மட்டும் கேரளாவும் தமிழ்நாடும் சேர்ந்து ஆல் இந்தியாவில டாப்ல வரும், டாப் சேல்ஸ். அந்த டாப் சேல்ஸ் நம்ம 2 ஸ்டேட்டும் சேர்ந்து பண்ணி ஒரு ஸ்டேட்டை கூட நம்ம ஓவர்டேக் பண்ணினா
டாப் என்னது 500 பீப்புளுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கேரளாவில் நடக்கும். அது மாதிரி அது மட்டும் இல்ல, உதய்பூர்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் 2 days செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி குட் அவுட்காரன். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், குட் அவுட்ல எஸ்பெஷலி வெஜ் பைட்ஸ் நம்ம ப்ரமோட் பண்ணணும். நம்ம டீம்ல நம்ம வீட்டுல குக்கிங் பண்ணும்போது வெஜ் பைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் எனிவே ஹையஸ்ட் சேல்ஸ் சவுத் இந்தியாவில் நடக்குது. கொஞ்சம் வெஜ் பைட்ஸும் சேர்ந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணினா குட் அவுட் நமக்கு தெரியும். குட் அவுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்னது புரோட்டீன் அண்ட் ஃபைபர் உள்ள ஒரு ஃபுட் ஐட்டம். ஓகே, ஸோ ஆர்சிஎம்ல எல்லா ப்ராடக்டும் ஸ்பெஷல் தான். அதுல ஸ்பெஷலி குட் அவுட் எடுத்து நான் பேசினா, ஏன்னா நமக்கு நம்ம பாடியில ஒன்னு 4 விதமான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது நம்ம பாடியில. ஒன்னு டைஜஷன், 2 அப்சார்ப்ஷன், 3 டிஸ்கார்டிங், அதாவது தேவையில்லாம உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பாடியில இருந்து வெளியில தள்ளுறது. அப்புறம் 4வது நம்ம பாடியில நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டா இட் இஸ் ரிப்பேரிங். ரைட்? அப்ப 4 விதமான வேலை நம்ம பாடியில் நடக்குது. ஒண்ணு, நம்ம சாப்பிடும் போது அது டைஜஸ்ட் ஆகணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அதுதான் நம்ம பாடியோட ப்ரையாரிட்டி. நம்பர் 2, டைஜஸ்ட் ஆன ஃபுட் ஐட்டம்ஸை அதில் உள்ள விட்டாமின்ஸ் மினரல்ஸ் நம்ம பாடிக்கு தேவையானதை அப்சார்ப் பண்ணி நம்ம பிளட்ல சேர்த்து நம்ம செல்ஸுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது. தட் இஸ் த செகண்ட் ஆக்டிவிட்டி, அப்சார்ப்ஷன். 3வது எதெல்லாம் நம்ம பாடிக்கு தேவை இல்லையோ, நம்ம பாடியில உபயோகம் ஆகிறது இல்லையோ, அதை நம்ம பாடியில இருந்து வெளியில தள். தட் இஸ் த தேர்ட் ஆக்டிவிட்டி. அண்ட் 4th priority இஸ் ரிப்பேரிங். இதெல்லாம் வேலை ஆகும்போது நிறைய என்சைம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கும், நிறைய ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கும், நிறைய டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கும். ஸோ சம் டேமேஜஸ் அங்கே இங்கே நடந்திருக்கும். அதை ரிப்பேர் ஆகுது. ஓகே, இப்போ நான் இது எதுக்கு சொன்னேன்னு கேட்டா, நம்ம சாப்பிடுற சாப்பாடை டைஜஸ்ட் ஆயிடுச்சு, அப்சார்ப்ஷன் ஆயிடுச்சு. பட் தேவையில்லாம உள்ளது நம்ம உடம்பிலிருந்து வெளியில தள்ளணும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல கரெக்டான ஃபைபர் இருந்திருக்கு. அந்த ஃபைபர் இருந்தா மட்டும்தான் அப்சார்ப்ஷனும் ப்ராப்பரா நடக்கும், டிஸ்கார்டிங்கும் ப்ராப்பரா நடக்கும். அப்சார்ப்ஷன் அதாவது நம்ம தேவையான ஐட்டத்தை உள்ள எடுக்கணும், தேவை இல்லாம உள்ளதை பாடியில இருந்து வெளியில தரணும். இது 2 ஃபைபர் இருந்தா மட்டும்தான் நடக்கும். நாரிச்சத்து இருந்தா மட்டும்தான் நடக்கும். அவ நாரிச்சத்து இல்லாம உள்ளது தான் இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்க மேக்சிமம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம், இன்க்ளூடிங் நான் வெஜிடேரியன். அது நீங்க சிக்கன் சாப்பிடுங்கோ, மட்டன் சாப்பிடுங்கோ, முட்டை சாப்பிடுங்க, அதுல எல்லாம் நாரிச்சத்து இல்லை. புரோட்டீன் கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கலாம், மீதி இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு ஃபேட்டும் அதெல்லாம் கிடைக்கலாம். பட் நாரிச்சத்து இல்லைன்னா ப்ராப்பரான டைஜஷன், ப்ராப்பரான அப்சார்ப்ஷன், ப்ராப்பரான டிஸ்கார்ஷன் நடக்காது. இது எல்லாம் ப்ராப்பரா நடக்காம இருந்தா என்ன ஆகும், ரிப்பேரிங் ஒர்க்குக்கு அதிகம் டைம் எடுக்கும். நம்ம உடம்பில பிரச்சனைகள் வரும், இன்டர்னல் இஷ்யூஸ் வரும். இது எல்லாம் வரக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டு குட் டாட் வித் ஹை புரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் உபயோகிச்சுன்னா, நீங்க பயன்படுத்தினா, நீங்க வேற ஆட்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணினா என்ன ஆகும், அவரோட உடம்பு நல்லா இருக்கும். நான் எதுக்கு இது சொன்னது, வாட் இஸ் த பர்பஸ்? சும்மா இப்போ குட் அவுட் டார்கெட் பண்றதுக்கோ, குட் அவுட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உதய்பூர் போறதோ, இல்ல ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதோ, இல்ல ஹரிசஞ்சீவினி அச்சீவ் பண்றதோ. நான் இன்னைக்கு இது சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம்ல நம்ம எல்லாம் சேர்ந்தது எதுக்கு? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜாயினிங் ஆர்சிஎம்? நம்ம எல்லாம் எதுக்கு ஆர்சிஎம் குள்ள இருக்கு? ஃபார் மேக்கிங் மணி. எஸ் சார், பணம் சம்பாதிக்கணும். கரெக்ட் தானே? பணம் சம்பாதிக்கணும், பாசிவா இன்கம் வரணும், பணம் வந்துட்டே இருக்கணும். நான் வேலை பண்ணியாலும் இல்லைன்னாலும் ஒரு கால அளவில் நான் வேலை பண்ணி நான் ஆர்சிஎம்ஏ விட்டாலும் என்னுடைய பணம் வந்துட்டே இருக்கணும். தட் இஸ் கால்ட் பாசிவ் இன்கம், ராயல்டி இன்கம் த்ரூ அவுட் மை லைஃப். இதுக்கு நான் ஆர்சிஎம்மில் இருக்கு. ஆர்சிஎம்மில் இந்த பணம் வரணும், பணம் சம்பாதிக்கணும். அப்படி இருந்தா நான் 2 ஆங்கிள் எப்பவும் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். ஒண்ணு, எனக்கு பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கும். எஸ் மகேஸ்வரி மேடம், பிசிக்கல் ஹெல்த் தான் எனக்கு நல்லா இருக்கு. கரெக்ட் தானே?
ரெண்டு, என்னோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். இது ரெண்டும் நல்லா இருந்தா மட்டும்தான், இது ப்ராப்பரா வேலை பண்ணியா மட்டும்தான் என்னால சம்பாதிக்க முடியும். இது ரெண்டு ப்ரொபோஷன், ரெண்டு பேலன்ஸில் இருக்கணும். பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும், அப்பதான் எனக்கு டிராவல் பண்ண முடியும், பொருள்கள் தூக்க முடியும், பொருட்களை கொண்டு போய் நான் விற்க முடியும். என்னால டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப் இந்த மாதிரி ரீட்டைல் பிசினஸ் பண்ண முடியும். ஒரு ஆளை போய் பார்த்து 1/2 மணி நேரம் பேசணும்னா எனக்கு பிசிக்கல் ஹெல்த் இருக்கணும். எனக்கு சென்னையிலிருந்து சுகுமார் சார் தேங்க்யூ, 100% கரெக்ட்னு சொல்லாச்சு சார். ஓகே, நான் சென்னையிலிருந்து மதுரையில் டிராவல் பண்றேன், மதுரையிலிருந்து நான் ஈரோடு டிராவல் பண்றேன், ஈரோடு நான் திருப்பதி போறேன், திருப்பூர் போறேன். நிறைய இடத்துல நான் டிராவல் பண்ணணும்னா எனக்கு பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கும். ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க டிராவல் பண்ணாம டீம் கட்ட முடியாது. எஸ், ஐ ரைட்? டீம் கட்டணும். அப்படி இருந்தா நீங்க டிராவல் பண்ணிதான் ஆகும். இஃப் யூ கான்ட் டிராவல், யூ cannot build your team. முகேஷ் கொட்டாரி சார் வில்வாராயிலிருந்து டிராவல் பண்ணி கோயம்புத்தூர்லும், ஹைதராபாத்திலும், ஹுப்ளியிலும், மும்பையிலும், யூபியிலும், பீகார்லும், ராஜஸ்தானிலிருந்து நிறைய வாட்டி ஸ்டார்டிங் சமயத்துல 5 வருஷம் 10 வருஷம் நிறைய டிராவல் பண்ணியதுனால முகேஷ் கோட்டாரிக்கு ஆல் ஓவர் இந்தியா டீம் கட்டியிருந்தார். இப்போ லாஸ்ட் மந்த் டாக்டர் சுரேந்திர பட் சார் நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில போனாரா இல்லையா? இப்பதானே போனது, இந்த மாசம் சார் போனார். அவர் இருக்குது எங்க? டெல்லி. அவர் எங்க வந்தது? தமிழ்நாட்டுல. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நீங்க டெல்லியில் போயிருக்கா? இல்ல தமிழ்நாடு பக்கத்து ஸ்டேட்ல கேரளால எப்ப போனது லாஸ்ட்? நீங்க எப்ப போயது? இந்த மாசம் போனதா? லாஸ்ட் மந்த் போயிருந்தா? இல்ல, நம்ம போல. நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம வீட்டுல இருக்கு. நான் டிராவல் பண்ணல. டிராவல் பண்ணாம டீம் பில்ட் பண்ண முடியாது. நீங்க சென்னையில இருந்து மதுரையில் டிராவல் பண்ணணும், மதுரையில இருந்து திருச்சி டிராவல் பண்ணணும், திருச்சியில இருந்து ஈரோடுல போகணும், கோயம்புத்தூர் போகணும், திருப்பூர் போகணும். நிறைய இடத்துல டிராவல் பண்ணி ஆட்களை மீட் பண்ணணும், அவருக்கு பிளான் கொடுக்கணும், ப்ராடக்ட் சேல் பண்ணணும், அவருடைய கூட வேலை பண்ணணும். மழை இருக்கும், காட்டு இருக்கும், வெயில் இருக்கும். இதெல்லாம் நீங்க தடுக்கணும். இதெல்லாம் நீங்க டயர்ட்னஸ் இல்லாம நீங்க இதெல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? பிசிக்கல் ஹெல்த் வேணும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இல்லன்னா நீங்க ஒரே ஒரு டிராவல் பண்ணியாலே நீங்க டயர்ட் ஆயிப்போம். ஒரு வாரம் நீங்க ரெஸ்ட்ல இருக்கும், அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் டிராவல் பண்ண முடியாது இமீடியட்டா. கேரளால மூர்த்தி சார் இருக்கு, சஃபேர். அவரை நான் கூப்பிடுற பேர் என்னன்னு கேட்டா மேன் ஆன் வீல்ஸ். அவருக்கு நான் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? மேன் ஆன் வீல்ஸ். அவர் எப்ப பார்த்தாலும் டிரைவிங்ல இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆல்வேஸ் இஸ் ஆன் டிரைவ். எப்பவும் கார்ல இருக்கு. அவருடைய 30 லட்சத்துக்கு ஒரு கார் வச்சிட்டு இருக்கு அவர், 30 lakhs. அந்த கார்ல 24 hours அந்த கார்ல இருக்கும். அவரும் அவரோட மிஸ்ஸஸ், they are enjoying the life. வீட்டில் இருக்கிற டைம் ரொம்ப கம்மி, கண்டினியூஸ் டிராவல். அதனால நான் அவருக்கு என்ன பேர் கொடுத்தது? மேன் ஆன் வீல்ஸ். எப்பவும் வீலோட மேல. அதனால மூர்த்தி சாருக்கு என்ன ஆச்சு? he became சஃபேர். 10 லட்சம் மாச வருமானம். சுவர் இருந்தால் தன் என்ன சுகுமார் சார் என்ன? சித்திரம். சுவர் இருந்தா தான் சித்திரம். கரெக்ட். எஸ். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தியா மட்டும்தான் வருமானம் வரும். சார் அதான் சொல்றாரு. சோ டீம் பில்டிங்ல the first point is you should be ready to travel. நீங்க ஆர்சிஎம் பிசினஸ்ல எவ்வளவு பெரிய பெரிய பின்னச்சிவர்ஸ் நீங்க பார்த்திருப்போம் நினைக்கிறேன். நீங்க பெரிய பெரிய பின்னச்சிவர்ஸ் நீங்க யாரை எடுத்து பாருங்க, they are always on travel. அப்ப டிராவல் பண்ணணும் அப்படி இருந்தா you should have physical health. அது ஒண்ணு.
ரெண்டு மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எப்படி கிடைக்கும்? மென்டல் ஹெல்த் எப்படி கிடைக்கும்னு கேட்டா, இட் இஸ் ஃப்ரம் த நாலேஜ், ஞானம், அறிவு. சோ அறிவும் வேணும், மென்டல் ஹெல்த் வேணும், பிசிக்கல் ஹெல்த் வேணும். அப்பதான் வருமானம் வரும், இன்கம். நான் நிறைய பேரை ஆர்சிஎம் பிசினஸ்ல பார்த்திருக்கு. தேர் வெரி வெரி 6 feet டால் இருக்கும், மசில்ஸ் இருக்கும், பார்த்தா நல்ல கிளாமரா இருக்கும், சூப்பரா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். 2 கால் இருக்கு, கை இருக்கு, எனர்ஜி இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் ஆர்சிஎம்ல சம்பாதிக்கல. ஆர்சிஎம்ல ராயல்டி கஷ்டப்பட்டு ராயல்டில வந்திருக்கலாம், இல்ல ஸ்டார்ல வந்திருக்கலாம். பட் முன்னாடி போறது இல்ல, ரொம்ப கஷ்டத்தில் போகுது. வை? பிகாஸ் வாட் இஸ் த ரீசன்? இதுல ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்கு. ஒண்ணு பிசிக்கலி ஒரு நல்ல ஸ்டவுட்டா ஃபிட்டா ஆரோக்கியமா இருக்கு, மசில்ஸ் எல்லாம் இருக்கு, பாடி இருக்கு, 6 feet டாலா இருக்கு, எல்லாம் பியூட்டிஃபுல், எல்லாம் பர்ஃபெக்ட். பட் அறிவு கம்மி. நியூட்ரிசார்ஜோட இன்ஃபர்மேஷன் கரெக்டா இல்ல, கீசோலோட இன்ஃபர்மேஷன் கொடுத்த கம்பெனி கொடுத்த டார்கெட்டோட ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்ல. உடான்ல நான் எதுக்கு ஜாயின் ஆகணும், எப்படி ஜாயின் ஆகணும், நியூட்ரிசார்ஜ் வீராங்கனால் நான் என்ட்ரி ஆகணும்னா எப்படி அந்த லிங்கை பயன்படுத்தும், எப்படி ஒரு புது ஆளை வந்தா எப்படி நான் சேர்க்கணும், ஆன்லைன்ல எப்படி நான் ஒரு புது ஆளை மெம்பரை வந்து ஸ்பான்சர் பண்ண முடியும், எப்படி ஸ்பான்சர் நம்பர் போடணும், ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் இல்ல, நியூட்ரிச்சமே கம்மி, பெயிண்டோட இன்ஃபர்மேஷன் இல்ல. அப்படி இருக்கும்போது தே ஹாவ் லேக் ஆஃப் நாலேஜ், மென்டல் பவர் கம்மி, அறிவு கம்மி. அவன் அறிவு கம்மி ஆகும் போது நமக்கு எவ்வளவு பிசிக்கல் ஹெல்த் இருந்தாலும் நம்ம இது எங்க போய் உபயோகப்படுத்து, போய் என்ன பேச போகுது? ஆர்சிஎம் நல்லா இருக்கு, ஆர்சிஎம் நல்லா இருக்கு, ஆர்சிஎம் நல்லா இருக்குன்னு சொன்னா ஆர்சிஎம் நல்லா இருக்கு, ஓகே ஆர்சிஎம் நல்லா இருக்கு, நான் என்ன பண்ணணும்? நியூட்ரிசார்ஜ் எப்படி பண்ணணும், கீசோல் எந்த பொருள் எப்படி பேசணும், குட்டோட்டோட ப்ராடக்டோட இன்கிரீடியன்ஸ் என்ன, குட்சிப்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, ஹரிசஞ்சீவனி வந்து பயருக்கு எப்படி அப்ளை பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்போ கொடுக்கணும், செகண்ட் ஸ்டேஜ் எப்படி அப்ளை பண்ணணும், தெங்குக்கு எப்படி கொடுக்கணும், வெஜிடபிள்ஸ்க்கு எப்படி கொடுக்கணும், பூக்களுக்கு எப்படி கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஆனா ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்ல. சோ மென்டலி வந்து ஹெல்த் கம்மி, அப்போ கான்பிடன்ஸ் கம்மியா. இப்போ நீங்க கேட்கலாம், எனக்கு சார் 2 மணிக்கெல்லாம் வந்து இதெல்லாம் உட்கார்றது கஷ்டம் சார், என்கிட்ட டைம் இல்ல. நோ ப்ராப்ளம். யார் சொன்னது உங்களுக்கு 2 மணிக்கே வந்து உட்காரணும்? நீங்க 2 மணிக்கு ஃப்ரீ இருந்தா வந்து உட்காருங்க. இல்லைன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கு, தமிழ்ல இருக்கு. எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா லீடர்ஸும் சேனல் வச்சிட்டு இருக்கு, யூடியூப் சேனல். உங்களுக்கு தமிழ்ல இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படி இருந்தா உங்களை லீடர்ஸ் கிட்ட சொன்னா அவர் உங்களுக்கு லிங்க் அனுப்பி கொடுப்பாங்க. அந்த லிங்க்ல நீங்க போய் நீங்க கீசோல் படிச்சுக்கலாம், நியூட்ரிசார்ஜ் படிச்சுக்கலாம், குட் டாட் படிச்சுக்கலாம், எப்படி குட் டாட் குக்கிங் பண்றது, இதெல்லாம் நீங்க தெரியறதுக்கு there are lot of யூடியூப் சேனல்ஸ். தமிழ்ல இருக்கு, மலையாளத்தில் இருக்கு, ஹிந்தில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவை அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், அந்த லாங்குவேஜ்ல எல்லாம் யூடியூப். எப்ப கேட்கலாம்? நீங்க காலையில கேட்கலாம், ராத்திரி கேட்கலாம். உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது எப்ப வேணும் நீங்க கேட்க. நீங்க 2 மணியோட இந்த ஜூம் செஷன்ல வந்து படிக்கணும் அப்படி எல்லாம் இல்லை. whenever you are free you can learn, but you have to learn. ஒரு டாக்டர் ஆகணும்னா அவர் தியரி படிச்சுதான் ஆகணும், பிராக்டிக்கல் பண்ணிதான் ஆகணும். ஒரு வக்கீல் வந்து வக்கீல் ஆகணும்னா தியரி படிச்சுதான் ஆகணும், பிராக்டிக்கல் பண்ணிதான் ஆகணும். ஒரு என்ஜினியர் ஆகணும்னா அவர் தியரி படிச்சுதான் ஆகணும், பிராக்டிக்கல் பண்ணிதான் ஆகணும். ஒரு ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் வளரணும், பணம் சம்பாதிக்கணும்னா அவர் தியரி படிச்சுதான் ஆகணும், பிராக்டிக்கலி பண்ணிதான் ஆகணும். இல்லனா யாரும் லைஃப்ல சக்சஸ் ஆக முடியாது. டீம் பில்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு நான் டீம் பில்டிங்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது? நம்ம ஆர்சிஎம்ல ரெண்டு வேலை பண்ணி நம்ம ஆர்சிஎம்ல சம்பாதிக்கலாம். ஒன்னு ரீட்டைல், ஒன்னு டீம் பில்டிங். அப்புறம் நீங்க கடையை போடலாம், அதெல்லாம் ஓகே. நீங்க செல்ஃப் யூஸ்ல கொஞ்சம் சம்பாதிக்கலாம், தட் இஸ் ஓகே. பட் மெயின் 2 source ஆஃப் இன்கம் இன் ஆர்சிஎம் உடைய மெயின் 2
சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு கேட்டா நம்பர் 1 இஸ் ரீட்டைல், நம்பர் 2 இஸ் டீம் பில்டிங். ரைட் சார்? இது ரெண்டிலும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? நான் கொஞ்சம் இந்த ரீட்டைலுக்கும் டீம் பில்டிங்கும் ரெண்டு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் சொல்லு. ஆர்சிஎம்ல இந்த ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ண ஒரு லீடர் வந்து இது ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ண. நிறைய பேர் நான் ஆர்சிஎம்ல என்ன பார்த்திருக்கேன்னு கேட்டா, நிறைய பேர் வந்து கீசோல் டார்கெட் பண்றாரு. கீசோல் டார்கெட் பண்ணும்போது ஒரு கீசோல் டார்கெட் மட்டும் பண்ணிட்டே போறாரு. அவர் டீம் பில்டிங்ல ஃபோக்கஸ் கிடையாது, கம்மி. நியூட்ரி சார்ஜ் பண்ணும்போது நியூட்ரி சார்ஜ் கொடுக்குற டார்கெட் எல்லாம் பண்ணிட்டு வீராங்கனாலு பேர் எடுக்கிறாரு, எல்லாம் எடுக்கிறாரு, வீரர்கள் பேர் எடுக்கிறாரு. பட் டீம் பில்டிங்ல ஃபோக்கஸ் கம்மியா போகுது. ஏன்னா ரீட்டைல்லாம் ஒரு டைம் போகுது. பெயிண்டோட டார்கெட் கொடுக்கும்போது பெயிண்டோட பின்னாடி போகுது, அடிசெஞ்சுரி டார்கெட் கொடுக்கும்போது அடிசெஞ்சுரி பின்னாடி போகுது, கீசோல் கொடுக்கும்போது கீசோலோட பின்னாடி போகுது, குட் அவுட் காரன் கொடுக்கும்போது குட் அவுட் காரனோட பின்னாடி போகுது. அப்ப எந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் எந்த டார்கெட் கொடுக்குறாங்களோ, எந்த ஆஃபர் கொடுக்குறாங்களோ அந்த ஆஃபர் பண்ணிட்டு போகும்போது அந்த ஆஃபர்ல நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் ஆகும் போது நம்ம டீம் பில்டிங்ல ஃபோக்கஸ் கம்மியாகும். அப்ப என்ன ஆகும்? நம்ம அந்த ப்ராடக்டோட அடிமையா மாறுது. எஸ் சுகுமார் சார், அந்த ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்டுடைய அடிமையா நம்ம மாறக்கூடாது. நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் யாரு? வாட் ஆர் வி? வேதராஜன் சார், நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் வந்து ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஆர்சிஎம் லீடர்ஸ். கரெக்ட் சார்? வி ஆர் ஆல் ஆர்சிஎம் லீடர்ஸ். நம்ம கீசோலோட சேல்ஸ்மேன் கிடையாது, நியூட்ரி சார்ஜோட சேல்ஸ்மேன் கிடையாது, குட் அவுட்டோட சேல்ஸ்மேன் கிடையாது, துளசி பெயிண்டோட சேல்ஸ்மேன் கிடையாது. நான் சொல்றது புரியுது இல்லையா? we are not sales people of சங்கீதா மேடம். நம்ம எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட சேல்ஸ் பர்சன் கிடையாது. நம்ம எல்லாம் யாரு? we are all RCM leaders. நமக்கு RCM is important. RCM is on the top. ஒரு ப்ராடக்டுடைய அடிமையா நம்ம மாறக்கூடாது. நம்ம எல்லா ப்ராடக்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சேம் இம்பார்ட்டன்ஸ். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நான் ரீட்டைல் பண்ண வேண்டாமா? பண்ணுங்க. உங்களை கையில எது சாத்தியம் ஆகுதோ அவ்வளவு மட்டும் பண்ணணும். நீங்க ஓவர் பர்டன் எடுத்து ஓவர் ஸ்ட்ரெயின் எடுத்து நீங்க பெரிய அளவில் வந்து 50,000 PV 1,00,000 PV எல்லாம் வந்து கீசோலோ நியூட்ரி சார்ஜ்லோ பெயிண்ட்லோ பண்ணி உங்களை டைம் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து அந்த ரீட்டைல்ல லேப்ஸ் பண்ணக்கூடாது. பண்ணுங்க, ரீட்டைல் பண்ணுங்க. ஒரு லீடர் வந்து ரீட்டைலும் பண்ணணும், ஒரு லீடர் வந்து டீம் பில்டிங்கும் பேரலா பண்ணணும். ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் எதுல கொடுக்கணும்? ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது இஸ் ஆன் டீம் பில்டிங். நம்ம ஆர்சிஎம்ல வளரணும், ஆர்சிஎம்ல பெரிய அளவில் போனோம்னா நம்ம ரீட்டைல் பண்ணிட்டு இருந்தால் நம்ம பெரிய அளவில் போக முடியாது. நம்ம ஆர்சிஎம்ல பெரிய அளவில் வளரணும் அப்படி இருந்தா we have to focus on team building. மீசை சுகுமார் சார், நான் சொன்னது கரெக்டா? எஸ் சார், எஸ் சொல்றாரு. அப்ப நம்ம வளரணும், க்ரோ ஆகணும், நம்ம பெரிய அளவில் போனோம், எனக்கு ரெக்கக்னிஷன் வேணும், எனக்கு பேரு வேணும், ரெஸ்பெக்ட் வேணும். அப்படி இருக்கும்போது we have to focus on team building. What is the difference between retail and team building? Why we should focus on both? நம்ம ரெண்டிலும் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ண? Retail will give you immediate fast income. ரீட்டைல் நமக்கு என்ன கொடுக்கும்? இம்மீடியட் ஃபாஸ்ட் இன்கம். சீக்கிரம் நீங்க ரீட்டைல் பண்ணும்போது டெய்லி நீங்க சம்பாதிக்கலாம், எவ்ரி டே யூ கேன் மேக் மணி. ஆனா டீம் பில்டிங்ல நீங்க அவ்வளவு சீக்கிரம் பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனா டீம் பில்டிங்ல யூ கேன் மேக் லாங் டேர்ம் இன்கம். அது ரீட்டைல்ல சம்பாதிக்க முடியாது. ரீட்டைல் வில் கிவ் யூ இம்மீடியட் ஃபாஸ்ட் இன்கம். எவ்ரி டே யூ கேன் see money. Team gives passive income in the future. Yes, அதான் நான் சொன்னேன். It's a long term income. நம்ம டீம் எதுக்கு கட்டணும்? நம்ம டீம் கட்டுறது வந்து it is for our future. It is for the security
ஆஃப் த ஃபியூச்சர். நம்ம பசங்களை நல்லா பாக்குறதுக்கு நான் என்னுடைய ஓல்ட் ஏஜ்ல வந்து எனக்கு நான் சம்பாதிக்கிறதுக்காக நான் ஓடி ஓடி அலைய அவசியம் இல்லை. எனக்கு இருந்த இடத்துல வருமானம் வர்ற மாதிரி நான் டீமை கட்டணும். எப்போ நான் நல்லா இருக்கும்போது, நான் ஹெல்த்தியா இருக்கும்போது. அப்போ எனக்கு என்னுடைய வயசான டைம்ல எனக்கு நிறைய ஓட முடியாது, ரன் பண்ண முடியாது, என்னால கோதுமை மாவை தூக்க முடியாது, எனக்கு ஹெல்த் கொஞ்சம் கம்மியாச்சு. அந்த சமயத்திலும் என்னோட வருமானம் நிக்க கூடாது. என் வருமானம் வந்துட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? we should build team. This is the major difference. ஆனா ரீட்டைல் பண்ண வேண்டாமா? எஸ். ஒரு ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு ஆர்சிஎம் புது ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு பெர்ல் ஸ்டார் பெர்ல் லெவல் வர்றது வரைக்கும், ஒரு எமரால்ட் ஆகிறது வரைக்கும் they should focus on retail. 10,000 பிவி, 25,000 பிவி, இதுல போக்கஸ்ல இருக்கணும். இந்த ரீட்டைல் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, நீங்க நிறைய கஸ்டமர்ஸை பாக்குறேன். டீ பவுடர், டீ தூளை கொடுக்குறேன், கோதுமை மாவை கொடுக்குறேன், என்னது காஃபி பவுடர் கொடுக்குறேன், நியூட்ரி சார்ஜ் கொடுக்குறேன், ஸ்கேனிங் பண்றேன். இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் நீங்க ரெகுலர் ஆன் எவ்ரி டே பேசிஸ். ரீட்டைல் வில் கீப் யூ இன் எவ்ரி டே ஆக்ஷன். ரீட்டைல் வில் கீப் யூ எவ்ரி டே இன் ஆக்ஷன். அதான் ரீட்டைலோட ஸ்பெஷாலிட்டி. நான் எதுக்கு ரீட்டைல் பண்ணோம்? பிகாஸ் ஐ வில் பி ஆன் ஆக்ஷன் எவ்ரி டே. நான் ரீட்டைல் பண்ணலன்னா நான் எவ்ரிடே ஆக்ஷன் இருக்காது. எனக்கு இன்னைக்கு 5,000 ரூபாயோட சேல் பண்ணணும், எனக்கு இன்னைக்கு 10,000 ரூபாயோட சேல் பண்ணணும். இங்க அங்கமாலியில் ஒரு பியூசி காரன் இருக்கு. காலையில பிக்கப் சென்டர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி 5,000 ரூபாயோட சேல் ஹோம் டெலிவரி கொடுத்து ரீட்டைல் பண்ணிட்டு தான் அந்த அங்கமாலி பிக்கப் சென்டர் காரன் ஷாப் ஓபன் பண்ணும். அவருடைய பர்சனல் சேல்ஸ் இஸ் 1.5 lakhs எவ்ரி மந்த். 1.5 லட்சம் ரூபாவோட ரீட்டைல் பண்றார் பிஃபோர் ஓபனிங் தி அவுட்லெட். So retail will keep you every day in action. Retail will give you immediate income, fast money. அப்ப team building எதுக்கு? Team building is for the future. Team building will give you long term, recognition, lifetime recognition. ரீட்டைல்ல நீங்க உங்களுக்கு எந்த மாசம் நீங்க ரீட்டைல் பண்றீங்களோ, எந்த குவார்டர்ல நீங்க ரீட்டைல் பண்றாங்களோ, உங்களை பேரு வந்து அந்த குவார்டர்ல மட்டும் இருக்கும், இல்ல அந்த மாசம் மட்டும் இருக்கும். நீங்க எப்போ ரீட்டைல் விடுறியோ, எப்ப கீசோலோட ரீட்டைல் நிக்க வைக்கிறியோ, எப்ப நியூட்ரி சார்ஜ் கீசோ சேல்ஸ் நிக்க வைக்கிறியோ, அந்த டைம் உங்களை பேர் போயிடும். நீங்க ரீட்டைல் பண்றது வரைக்கும் உங்களுக்கு பேர். நீங்க ரீட்டைல் எப்போ விடுறதோ அப்போ உங்களை பேர் போயிடும். ஆனா டீம் பில்டிங் அப்படி இல்லை. நீங்க ஒரு வாட்டி டீம் கட்டினா அந்த அந்த பேரு வந்து உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கும். தட் நேம் வில் ஸ்டே வித் யூ ஃபார் யுவர் லைஃப் டைம். நான் ஆர்சிஎம் பிசினஸ்ல டீம் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிது 18 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் டீம் பில்டிங் கட்டியதினால, டீம் பில்ட் பண்ணியதினால இன்னைக்கும் வந்து நான் தமிழ்நாட்டுல வந்து பேசுறேன். நான் 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீட்டைல் பண்ணிட்டே இருந்தா, 1 வருஷம் 2 வருஷம் ரீட்டைல் பண்ணிட்டு நான் எங்கேயோ போயிருப்பேன். உங்களுக்கு என்னோட பேர் கூட தெரிய மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஏன் உங்களை தமிழ்நாட்டிலும் கர்நாடகாலும் கேரளால வந்து கோபகுமார் சார் நீங்க வாங்க சார் கொஞ்சம் பேசுங்க, எப்படி எதுக்கு கேக்குறேன்? Because I have built the team. So it is very, very important to build the team. Retail பண்ணுங்க. Retail will give you immediate income, fast income. Retail will keep you every day in action. நீங்க every day actionல இருக்கும். நீங்க ஒரு டார்கெட் போடுங்க. Every day I have to sell 2,000 rupees product, 3,000 rupees product, 5,000 rupees product. போடுங்க டார்கெட். That will keep you every day in action. Every day you புது ஆட்கள் மீட் பண்றதுக்கும் retail is very important. But why team building? Team
Team building will give you long-term income. Your future is secured. Team building will give you recognition your lifetime. Only team building, not retail. ரீட்டைல் பண்ணும்போது அந்த மாசம் அந்த குவார்டர் மட்டும் உங்களை பேரு இந்தியாவுக்கு தெரியும், தமிழ்நாடுக்கு தெரியும். நீங்க எப்ப ரீட்டைல் நிக்க வைக்கிறியோ அந்த மாசம் அந்த குவார்டர் உங்களை பேரு போச்சு. நீங்க சீன்ல இருக்காது. உங்களை பேரு யாரும் நியூட்ரிசார்ஜ்காரர் ஆகட்டும், கீசோல்காரர் ஆகட்டும், பெயிண்ட்காரர் ஆகட்டும், ஹரிச்சஞ்சீவிக்காரர், குட் அவுட்காரர் ஆகட்டும், நீங்க ரீட்டைல் பண்றது வரைக்கும் உங்களை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கும். வெரி குட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்ப ரீட்டைல் விடுவாங்களோ அப்போ அவரு விட்டுட்டு போயிடும். அவருக்கு கோபகுமார் இல்லைன்னா இன்னொரு ஆளை சேல் பண்றது கிடைக்கும். அவரோட பின்னாடி போயிடும். பட் டீம் பில்டிங், when you become a leader, RCM உடைய கம்பெனி, RCM உடைய அட்மினிஸ்ட்ரேஷன், RCM உடைய அத்தாரிட்டி உங்களை அப்ளைன், உங்களை டவுன்லைன் உங்களை விட மாட்டேன். நான் சொல்றது புரியுதா? சோ அதோட மீனிங் என்ன? ரீட்டைல் பண்ணக்கூடாது அப்படி இல்ல, ரீட்டைல் பண்ணுங்க. உங்களை கையில எவ்வளவு ஆகும் பண்ண முடியும் அவ்வளவு மட்டும் பண்ணும். Don't go under the tension pressure of any company. உங்களை கையில எவ்வளவு சாத்தியம். ஃபோக்கஸ் எங்க வேணும்? ஃபோக்கஸ் should be on team building. Your main focus should be on team building. அதான் உங்களை லைஃப், அதான் உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கு. உங்களை பேரு, உங்களை ரெக்கக்னிஷன், உங்களை செக்யூரிட்டி, உங்களை ஆட்களோட கூட உள்ள உங்களை ரிலேஷன், இது எல்லாம் டீம் பில்டிங்ல மட்டும்தான். 1 மாசம் 10 மாசம் 1 வருஷம் நீங்க எதுவும் பண்ணலாம்னு வச்சுக்கோ, ஆனால் உங்களை பேர் யாரும் மறக்காது. only if you become a true leader. ரைட் சார்? நான் சொல்றது புரியுதா? நாளைக்கு போயிட்டு கீசோல் கம்பெனிக்கும் நியூட்ரிசார்ஜ் கம்பெனிக்கும் சொல்ல கூடாது, கோபகுமார் சொல்லியாச்சு நியூட்ரிசார்ஜ் வேண்டாம், கீசோல் சேல் பண்ண வேண்டாம். நான் அப்படி சொல்லல. பட் ஃபோக்கஸ் மோர் ஆன் டீம் பில்டிங். அது உங்களை ஒரு என்னது growth, உங்களை ஒரு வளர்ச்சி, உங்களை அச்சீவ்மெண்ட், உங்களை பின்னுக்காக நான் சொன்னேன். ரைட்? டேக் இட் இன் த பாசிட்டிவ் சென்ஸ். அப்ப டீம் கட்டணும்னா நம்ம என்ன மாறணும்? we have to become a leader. only leaders can build the team. hello, only leaders can build the team. உங்களை அந்த கெப்பாசிட்டி, அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க டீம் கட்ட முடியும். ஆட்களை யார் வேணா சேர்க்கலாம். தட் இஸ் த பவர் ஆஃப் RCM. அது உங்களை பவர் கிடையாது. ஆட்கள் சேரும். ஆட்கள் சேர்றது அது உங்களை பவர் கிடையாது. தட் இஸ் த பவர் ஆஃப் RCM. ஆனா அந்த ஆட்களை அது ஒரு டீமா கட்டி அந்த ஆட்களை டெவலப் பண்ணி லீடரா மாத்தி ஒரு யுனைட்டடா முன்னாடி கொண்டு போறது இல்லையா? தட் இஸ் நாட் த பவர் ஆஃப் RCM. தட் இஸ் த பவர் ஆஃப் யூ. அது உங்கள பவர். அது உங்களுக்கு அந்த பவர் இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த டீம் கட்ட முடியும். Hello? For which you should have that leadership traits. You should have that leadership, skills. அந்த பவர் உங்களுக்கு வேணும். அதில் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? what is the number one point of leader? You should have both physical strength and mental strength balanced. உங்களை ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும், உங்களை மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். அப்பதான் நீங்க டிராவல் பண்ண முடியும், ஆள்கிட்ட கூட போய் ஒர்க் பண்ண முடியும், பொருட்களை எல்லாம் தூக்கி கொண்டு போக முடியும், டயர்ட்னஸ் இல்லாம வேலை பண்ண முடியும். பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், கான்பிடன்ஸ் கொடுக்கும். you can speak crystal clear. உங்களை மனசு உள்ளது கிறிஸ்டல் கிளியரா ஒரு ஆள்கிட்ட சொல்லணும்னா you should have that mental capacity.
இல்லைன்னா நீங்க எதெல்லாம் பேசிட்டு தேவையில்லாம உள்ளது எல்லாம் பேசி பேசி ஆர்சிஎம் தேவை இருக்கிறது மட்டும் பேசிட்டு இல்ல, மீதி இருக்கிறது எல்லாம் பேசி. who is having that mental disorder? அது தேவையில்லை. டு த பாயிண்ட், கிளாரிட்டி, கிறிஸ்டல் கிளியர். எது தேவை அது மட்டும். நீங்க ஆயில் கொடுக்கும், ஆயில் சேல் பண்ணணும்னா டு த பாயிண்ட், வாட் எவர் 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆயில். பிசிக்கல் ரிஃபைன்ட் 6 வாட்டி நேஷனல் அவார்டு கிடைச்சது. இது FSSAI, இது HACCP சர்டிபிகேஷன். இதில் உள்ள 3 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதில் ஒரிஜினல் டு த பாயிண்ட், கிறிஸ்டல் கிளியர். இது யூஸ் பண்ணினா என்னென்ன மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபினிஷ், கிளியர். So we have to focus on self-development. RCML நான் ஒரு லீடரா மாறணும், எனக்கு என்னுடைய கூட உள்ள ஆட்களை நான் வளர்த்தணும், டெவலப் பண்ணணும், எனக்கு ஒரு பெரிய லீடரா மாறணும், எனக்கு பெரிய பின் அச்சீவ்மெண்ட் RCML வேணும். அப்படி இருந்தா I have to focus on self-development. டீமோட மேல எல்லாம் ஃபோக்கஸ் தேவையில்லை. Not on my downlines, not on my uplines. I have to focus on myself, build my physical conditions. I have to build my mental conditions. Mental conditions வளர்த்தணும்னா I have to learn. I should acquire maximum knowledge, அறிவு. Physical conditions better ஆகணும்னா I have to do exercise, travel, work, everyday retail, take nutrition. Nutrition very very important. நீங்க வயசாகும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் என்னெல்லாம் வரும்னு கேட்டா, உங்களுடைய எஸ்பெஷலி நர்வஸ் சிஸ்டத்துல தான் ஃபர்ஸ்ட் டிசார்டர் ஆரம்பிக்கும். ஒரு ஏஜ், ஒரு பர்சன் ஏஜ் ஆகும் போது ஃபர்ஸ்ட் டிசார்டர் ஆரம்பிக்கிறது இஸ் இன் த நர்வஸ் சிஸ்டம். பிளட் சர்க்குலேஷன் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகும். நீங்க ஏஜ்லான ஆள்களை நீங்க பார்க்கலாம், அவருடைய கால் ஸ்வெல்லிங் வர்றது, கொஞ்சம் சர்க்கரை நோயெல்லாம் இருந்தா அவருடைய காலு கருப்பா மாறுது, வேரிகோஸ் வெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது. பார்த்திருக்கும் இல்லையா? Have you watched? Varicose related issues. இதெல்லாம் நர்வஸ் ப்ராப்ளம்ஸ். யாருக்கு வரும்? வயசாகும் போது. எனி பர்சன் வயசாகும் போது ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வர்ற ஏரியா எங்கன்னு கேட்டா, இட்ஸ் ஆன் த நர்வஸ் சிஸ்டம். அதுக்கு த பெஸ்ட் ப்ராடக்ட் எது? வாட் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட்? ஒமேகா, நியூட்ரிசார்ஜ் ஒமேகா, காமா ஒரிஜினல், protein and multivitamins. Nutricharge man, Nutricharge women, protein நமக்கு various types of protein. All pro எடுக்கலாம், Nutricharge உடைய என்னது கேசர் பிஸ்தா எடுக்கலாம். ஒரே புரோட்டீன் சாப்பிடக்கூடாது. Don't never take same protein, continuous. ஒரு வாட்டி கொக்கோ எடுத்துனா நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஆல் ப்ரோல் மாறுங்க, கொஞ்சம் கேசர் பிஸ்தா எடுங்க, கொஞ்ச நாள் நீங்க காலையில சாப்பிடுங்க, கொஞ்ச நாள் சாயங்காலம் சாப்பிடுங்க. கீப் சேஞ்சிங். நீங்க ஒரிக்கலும் டெய்லி இட்லி சாப்பிடுறது இல்லையே, டெய்லி பொங்கல் சாப்பிடுறது இல்லையே, டெய்லி தோசை சாப்பிடுறது இல்லையே. எஸ், பனானா கேரமல், எஸ் அது சாப்பிடலாம். காஃபி கேரமல் சாப்பிடலாம். எஸ், டிஃப்ரெண்ட். கீப் சேஞ்சிங். டைமிங் சேஞ்ச் பண்ணுங்க. காலையில் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, ஈவினிங் சாப்பிடுங்க. கீப் சேஞ்சிங். பாடிக்கு நீங்க ஒரிக்கல் ஒரே ஒரே மார்க் கொடுத்துட்டே இருந்தா அது அதுக்கு அடிக்ட் ஆகி போடும். கீப் சேஞ்சிங், கீப் சர்க்குலேட்டிங், கீப் ரொட்டேட்டிங். ரைட் சார்? ஒரு மாசம் நீங்க சாயங்காலம் என்ன பண்ணும்? புரோட்டீனுக்கு SNF சாப்பிடும். SNF சாப்பிடும். நைட் SNF சாப்பிடும் போது மீதி இருக்கிற எல்லா ஃபுட்டும் விட்டுடுது கம்ப்ளீட்லி. நைட் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆஃப்டர் 5-6 o'clock டேக் நத்திங். ஒன்லி என்ன சாப்பிடணும்? ஒன்லி SNF. அந்த SNF சாப்பிடும் போது ஒரு பயோஏஜ் சாப்பிடும். டேக் 1 பயோஏஜ். along with SNF take 1 bioage.
Excellent combination. Excellent combination. Any PCOD problem, any PCOS problem, fibroids, uterus fibroids issues, irregular menstrual cycles, இதுக்கெல்லாம் வந்து beautiful solution. SNF and, BioH combo. Evening, ஒரு 6-7 o'clock time. உங்களை எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாம் கட் ஆகும். உங்களை பாடியில் உள்ள எக்ஸ்ட்ரா டாக்ஸின்ஸ், அடிஷனல் அன்வான்ட் ஆയിട്ടുள்ள எல்லா ஃபேட்டு, அது இது டாக்ஸின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ரிமூவ். 1 monthல உங்களை பாடி வந்து பியூட்டிஃபுல் டீடாக்சிஃபைட் எக்ஸலன்ட் பர்ஃபெக்ட் பாடியா மாறும். உங்களை டைஜஷன் ப்ராப்பராக, இம்யூனிட்டி வந்து பூஸ்டப் ஆயிடும். அன்வான்ட் ஃபேட்ஸ் இருக்காது. யூ வில் ஃபீல் மோர் ஹெல்த்தி, லைட். ஒரு மினிமம் ஒரு 5 kg 6 kg நீங்க 1 monthல குறைச்சிடலாம். எப்போ? டேக் SNF and BioH for 1 month. மினிமம் 5 to 6 kg. உங்களை மசில்ஸ் பில்ட் ஆகும், உங்களை போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும். இது ஒரு கோர்ஸ். SNF சாப்பிடுற சமயத்துல you can quit, you can leave, protein in the morning. விட்டுடுங்க. கொக்கோவா வேண்டாம், வால்ப்ரோ வேண்டிய எதுவும் வேண்டாம். நீங்க சாயங்காலம் SNF எடுக்கிறீங்க, that is enough. That is enough. இன்னொரு மந்த் என்ன பண்ணலாம்? யூ கேன் டேக் கிளைசம் புரோட்டீன். 1 month கிளைசம் ப்ராடக்ட். அப்ப என்ன ஆகும்? உங்க பாடியில் உள்ள சுகர் லெவல்ஸ் வந்து pancreas வந்து ரீஜுவனேட் ஆகி you will get more quality insulin. இன்சுலின் எல்லா பாடியிலும் ப்ரொடியூஸ் ஆகும். எவ்ரி பாடி இஸ் ப்ரொடியூசிங் இன்சுலின், பட் நோ யூஸ். அப்பதான் சுகர் இன்க்ரீஸ் ஆகுது. இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஆகுது, பட் இட் இஸ் நாட் கெட்டிங் யூஸ்ட். அது வேஸ்டா போகுது. குவாலிட்டி ஆஃப் இன்சுலின் இஸ் நாட் குட். எஃபெக்டிவா ஒர்க் ஆகல. So your diabetic level is going up, glucose level increase ஆகுது. It is not going into the cells. So use என்னது? கிளைசம். ஒரு 1 month கிளைசம் யூஸ் பண்ணுங்க. காலையில கிளைசம் யூஸ் பண்ணும்போது சாயங்காலம் SNF BioH வேண்டாம். காலையில டீடாக்சிஃபிகேஷன் நடக்குது. So keep shifting. Your is very, very to forgive with gratitude. நம்ம கூட உள்ள ஆட்கள் ஆகட்டும், மேலாகட்டும், நம்ம கூட பேசும். நேச்சுரல், எல்லாம் மனுஷன். ஆல் ஹியூமன் பீயிங். we are not God. அது ஏதோ கொஞ்சம் மைனஸ் பிளஸ் எல்லாம் இருக்கும். just forgive and forget. Okay, RCM ல நம்ம business, not on the people. புரியுதா சொன்னது? If you want to become a real தேவைகள். என்னோட வாய்ஸ் வரலையா சார்? வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், கொஞ்சம் பிரேக். My voice is breaking. வீடியோவே பிரேக் ஆகுது சார், வீடியோ கூட பிரேக் ஆகுது. ஓஹோ, எஸ். we do one thing சார், நீங்க வீடியோ க்ளோஸ் பண்ணி ஆடியோ மட்டும் பேசுங்க. சார் கோபாஜி, how is it now?
சும்மா இப்போ அப்படிதான் ஓகேவா? இருக்கு சார். சார் ஓகே, உங்க வீடியோ கேக்குது சார். வீடியோ இப்போ ரைட் சார். இப்போ ஆல் ரைட், ஆல் ரைட். இப்போ இப்போ பேசுங்க ஓகேவா? சார். வருதா? ஆமா சார், கிளியரா இருக்கு சார், கிளியரா ரைட். இருக்கு. இப்ப கிளியரா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ காமராஜ் சார், தேங்க்யூ. அப்போ நம்பர் 1 பாயிண்ட் ஆஸ் எ லீடர், ஒரு லீடருடைய நம்ம டீம் பில்டிங் பேசிட்டு இருந்தது. வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் டீம் பில்டிங். டீம் கட்டணும். டீம் பில்டிங்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தட் இஸ் அவர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், நாட் ரீட்டைல். ஓகே, நமக்கு வீராங்கனால போகலாம், உடான்ல போகலாம், எதுக்கு வேணா போகலாம். பெயிண்ட் டார்கெட் எடுக்கலாம், ஹரிச்செஞ்சின் டார்கெட் எடுக்கலாம், நியூட்ரிசார்ஜ்காரன் கொடுக்குற டார்கெட், எல்லா டார்கெட் எடுக்கலாம். பியாண்ட் டீம் பில்டிங். மை வாய்ஸ் இஸ் கிளியர்? கிளியர் சார். சார் 200% should be clear. on team building. Thank you. Focus should be on team building, not priority. Retail பண்ணணும். Retail will keep us every day in action. நம்ம everyday actionல இருந்தா மட்டும்தான் நம்ம டீம் கட்ட முடியும். நம்ம everyday actionல வைக்கணும்னா we have to be in retail. அப்ப retail, through retail நம்முடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னு கேட்டா ஆன் டீம் பில்டிங். டீம் கட்டணும்னா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது, who can build the team? யார் டீம் கட்ட முடியும்? only leaders can. ஒரு லீடர்ஷிப்ல மெயின் தேவையான விஷயம் என்னன்னு கேட்டா is your self development, your personality, your physical health, your mental health. அறிவு நல்லா இருக்கணும், பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு you have to exercise, you have to work, you have to retail, you have to take new. நல்ல சாப்பாடு, நல்ல குட் அவுட்டோட சாப்பாடு. ஹரிசஞ்சீவினி உங்களுக்கு இடம் இருந்தா ஹரிசஞ்சீவினி போட்டு கொஞ்சம் வீடுக்கு சுற்றும் கொஞ்சம் தக்காளியும் வெண்டைக்காயும் எல்லாம் போட்டு வீட்டிலே ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி அதில் விளையிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு without any poison, so keep strong so that you don't get tired. உங்களுக்கு ஏஜ் எவ்வளவு ஆனாலும் நீங்க 16 வயசு மாதிரி இருக்கணும். அப்புறம் is mental health, keep learning. அறிவு, that will give you confidence. அப்புறம் நம்ம டீம் பில்ட் பண்ணும்போது as a leader நம்ம தனியா வந்து டீம் கட்ட முடியாது. கோபகுமார் இருக்கும், மறுநாள் வந்து அஸ்கர் சார் இருக்கும், நாசர் இருக்கும், நிறைய லீடர்ஸ், ராமசுவாமி சார் இருக்கும், கண்ணுசாமி சார் இருக்கும், நிறைய ஆட்கள் வந்து வேலையில் இருக்கும். நம்மோட கூட சேர்ந்து நம்ம கூட வேலை பண்ண. வேதராஜன் சாரோட கூட ஒரு நாள், மேஷே சுகுமார் சாரோட கூட ஒரு நாள் இருக்கும். நீங்க 16 சார், 18 ஆகல, இன்னும் 2 வருஷம் ஆகும். சோ நம்ம வேற ஆட்களோட கூட சேர்ந்து வேலை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். எவ்ரிபடி இஸ் ஹியூமன் பீயிங்ஸ், பிரச்சனைகள் இருக்கும். பட் நம்ம ஃபோக்கஸ் இங்க இருக்கணும். அவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் த பிசினஸ். அவர் சொன்ன வார்த்தை இம்பார்ட்டன்ட் இல்லை, அவர் எது வேணா பேசட்டும், ஐ ஆம் நாட் போதர்ட். அதுக்கு நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஒரு ஆட்டிடியூட் என்னன்னு கேட்டா forget and forgive, that's all. மனசுல வைக்க கூடாது. பேச வேண்டியது அப்பவே பேசி முடிச்சிடும். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். டோன்ட் ரியாக்ட். ரியாக்ட் எப்படி? கோபப்படுறது. கோபப்படுறது இஸ் a reaction. ரெஸ்பாண்ட் சொன்னா ஒரு ஆள் ஏதோ பேசினா அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர், ஒரு ஜென்டில்மேன் ஆன்சர். ஜென்டில்மேன் ஆன்சர், மெச்சூர்ட் பர்சன் பேசுற மாதிரி மெச்சூர்டா பேசணும். Then only you can develop. You will become a real leader. If you want to build the team, you have to transform yourself as a leader. Then only you can build your team. Team building leaders மட்டும் பண்ண முடியும். ரைட் சார்? பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, பாசிட்டிவா இருங்க, பெரிய அளவில் நம்ம பிசினஸ் பில்ட் பண்ணலாம். எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
ஜோனல் செலிப்ரேஷன் 25th ஆகஸ்ட் நடக்கும். 25th ஆகஸ்ட் நடக்கிற அந்த ஜோனல் செலிப்ரேஷன்ல ராயல்டி அண்ட் அபவ் எல்லாருக்கும் வித் ஷீல்டு மெடல் அவார்டு இருக்கும் ஆன் த ஸ்டேஜ். ஆல் ராயல்டி அண்ட் அபவ். ஓப்பனர், ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார், இந்த வைட்டல் 4 லெவலும் ஸ்பெஷல் லக்கி ட்ரோ நடக்கும். 10 பேருக்கு வந்து ஸ்மார்ட் போன் ஆன் த ஸ்டேஜ் அன்னைக்கு 25th ஆகஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த ப்ரோக்ராமில் வந்து சௌரப் சப்ராஜி, பிரியங்கா மேடம், அப்புறம் கோர் லீடர்ஸ், சவுத் இந்தியாவுடைய எல்லா சீனியர் லீடர்ஸ் எல்லாரும் பங்கெடுக்கும். தட் இஸ் ஆன் 25th ஆகஸ்ட். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசம் யாரெல்லாம் ஓப்பனர் அண்ட் அபவ், ஓப்பனர், ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார், ராயல்டி, டெக்னிக்கல் எல்லாருடையும் ஸ்பெஷல் ரெகக்னிஷன்ஸ் எல்லாம் நடக்கிற அந்த ஜோனல் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எல்லாம் ரெடி ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு. இன்னும் 20 days 17 days பாக்கி இருக்கு. இந்த 17 days இஸ் இனஃப். இந்த நியூட்ரி சார்ஜ் கொடுத்த ஆஃபர், டார்கெட்டு, கீசோல் கொடுத்த டார்கெட்டு, குட்டாட் கொடுத்த டார்கெட்டு, இந்த சின்ன சின்ன டார்கெட் எல்லாம் வந்து டீமில் பண்ணி, நீங்களும் கொஞ்சம் பண்ணி உங்களை கையில் பண்ண முடிஞ்சது பண்ணிட்டு, உங்களை டீமில் யார் கையில் பண்ண வைக்க முடியும் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு நல்ல ஒரு டீம் கோஆர்டினேஷன்ல இந்த ஜோனல் மீட்டிங்ல நீங்க ஜோனல் ப்ரோக்ராம்ல நீங்க டாப்ல வாங்கோ, டாப் அச்சீவரா வாங்கோ அந்த மீட்டிங். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஆர்சிஎம். ஜெய் ஆர்சிஎம் சார், ஜெய் ஆர்சிஎம். ரொம்ப நன்றி ஜெய கோபால்ஜி. வந்து நமக்கு ஆர்சிஎம்ல அரிசி வரல, பருப்பு வரல, எண்ணெய் வரல, இதெல்லாம் வந்த பிற்பாடு தான் ஆர்சிஎம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் கோபால் சொன்னாரு. இதெல்லாம் வந்த பிற்பாடு பண்ணணும்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இப்போ இருக்கிறத வச்சு பண்ணும்போது அதெல்லாம் வரும்போது நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொன்னார். அப்போ நாங்கள் அப்பவுமே ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னு கேட்டால் இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி எல்லாமே வந்துடுச்சு. ஆர்சிஎம்ல இன்னைக்கு இல்லாத ஒன்றும் இல்லை, இனியும் நிறையா வரும். குண்டூசியிலிருந்து ஏரோப்ளான் வரைக்கும் எல்லாமே வரும். அந்த நம்பிக்கையோடு தான் ஆர்சிஎம் பண்ணுறோம். அந்த நம்பிக்கையோடு தான் டீமை கட்டுறோம். அந்த நம்பிக்கையோடு தான் டீமை வளர்க்குறோம். இந்த நம்பிக்கையே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு ஆள் ஆர்சிஎம்குள்ளே வந்தாலும் கூட வேறுபடிக்க முடியாது. வேறுபடிக்கணும்னா கோபா சொல்கிறத அப்படியே கேட்கணும், வேற ஒன்றும் கிடையாது. கட்டாயப்படுத்தி அவர் இது வரைக்கும் எதையுமே சொன்னதில்லை. பட் இன்னைக்கு அவர் சொல்கிறது எல்லாமே வந்து கட்டாயமாக கேட்க வேண்டியதுங்கிற மாதிரி சொல்லுவார். அதுதான் உண்மை. இன்னைக்கும் அந்த டீம் பில்டிங்கை ரொம்ப அருமையாக சொல்லிட்டாரு. டீம் பில்டிங் வந்து ரொம்ப முக்கியம். டீம் பில்டிங்கே இல்லாத ஒரு ஆள் வேறுபடிக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் ஆர்சிஎம், அவ்வளோதான். கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் கூட வரலாம், கொஞ்சம் வேகமாக கூட இருக்கலாம். ஆனால் வேறுபடிக்கணும்னு சொன்னால் டீம் கட்டிக்கிட்டே இருக்கணும், டீம் பில்டிங் இருந்துகிட்டே இருக்கணும். டீம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய ஒட்டுமொத்த டீமும் கோவா சாருடைய டீம். இப்பவும் அவர் டீம் கட்டிட்டு தான் இருக்கார். இப்பவும் அவர் அந்த பிஸ்னஸை விடாமல் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஆல் இண்டியா டீம் கோபா நம்ம டைமண்ட் சார்பாக இருந்தால் கூட ஆல் இண்டியா பூரா அவர் இப்பவும் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கார், டீம் கட்டிட்டு தான் இருக்கிறார். அதனால இப்பவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய டெப்த்து, தமிழ்நாடு வந்து டெப்த், எல்லாத்துக்கும் டெப்த்து. இந்த டெப்த்தில் கூட ஒரு கோடி பியூ வரக்கூடிய ஒரு இடத்துல கோபாஜியோட ஃபோக்கஸ் இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 25 30 கோடி பியூ வரக்கூடிய இடத்துல நம்ம 1 கோடி பியூ வரக்கூடிய தமிழ்நாட்டையும் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா டீம் பில்டிங் தான். அதனால நல்ல ஒரு கிளாஸ் கொடுக்கும் கோபாஜிக்கு. உள்ளபடியே வந்து ஒரு மிகப்பெரிய கிங் மேக்கர் அவர், நோ டவுட். அவர் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் கேட்க வேண்டியவை, கேட்கப்பட வேண்டியவை, வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை. ஆவடி மீசு கைவலிக்கு தூக்கிட்டா இருக்கிறாரு. அண்ணா வாங்கண்ணா. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய வணக்கம். கோபாஜி சார், உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுங்க, நான் ஒரு சல்யூட் அடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. உண்மையில ஒவ்வொரு நேரத்துல நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்பீச்சும் சூப்பரா செம்மையா சொல்றீங்க சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். உங்களோட பேஸ் தெரியல சார். கோபாஜி சார், மென்டர் சார், ரூபி சார். வீடியோ உடையுதல்னா, வீடியோ உடையுதல் சரி, ரொம்ப சூப்பர் சார். இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயம் ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கு, நான் அழகா நோட் பண்ணி வச்சிருக்கேன். நம்பர் 1 பிசிக்கல் ஹெல்த்னு சொன்னீங்க, சூப்பர். நம்பர் 2 மென்டல் ஹெல்த் சொன்னீங்க, சூப்பர். 3வது வந்து பேலன்ஸ் சொன்னீங்க, சூப்பர். 4வது செல்ஃப் டெவலப்மெண்ட், சூப்பர். டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட், சூப்பர். மெச்சூரிட்டி மைண்ட் இருக்குன்னு நீங்க. உண்மையிலே சார் எல்லாமே முத்தான வைரமான வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு மீட்டிங்ல வரும்போது, ஒவ்வொரு சாப்டர் எடுத்துன்னு வரும்போது, உண்மையிலே அது எங்க இருந்தாலும் சரி,
உங்க மீட்டிங் கேட்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்தோம். இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு என்னுடைய பையன் சுரேந்தர் சார், அவர் வந்து நான் வீட்டுல அவருக்கு அப்பா, ஆனா அவருக்கு வெளியில நான் லீடர். இன்னைக்கு என்ன பண்ணார், ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணப்பா சொல்லிட்டு மொத்த ப்ராடக்ட் 4 பேக் 4 பேக்ஸ் எடுத்து போனேன், நானே என் சன்னை சேர்த்து. இன்னைக்கு போய் அவங்க கிட்ட பேசிட்டு 5223 ரூபாய்க்கு 2 days சேல்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார், நானும் என் சன்னும் சேர்ந்து. ஓகேங்களா சார் கோபால் சார்? நாங்க டீமும் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் சார். உண்மையில உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சூப்பர் சார். உண்மையில எங்களுடைய ஃபேமிலி வந்து உங்களுக்கு ரொம்ப அவ்வளவு மரியாதை கொடுங்க ஆசைப்பட்டோம். உண்மையில இன்னைக்கு ஸ்பீச் செம்மையா இருக்கு, யாரு கத்துக்கிட்டாலும் சரி. இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் 2 கண்ணு தான் சார், ஒரு கண்ணு ரீட்டைல், ஒரு கண்ணு டீம் சார். அதனாலதான் இன்னைக்கு நல்ல ஒரு இது. நேற்று கூட ஒரு 2 பேர் கிளைண்ட் வந்திருந்தாங்க சுரேஷ் சார் மீட்டிங்கு, அங்கேயே ஒரு 2 ஐடி வந்து ஏற்பாடு பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு மீட்டிங்ல அந்த கோபால் சார் சொல்றது கேளுங்க, சீக்கிரமா எல்லாருமே டைமண்ட் ஆயிடலாம். நம்மளுடைய காமராஜ் சார் சரி, நம்ம ஜெகதீஷ் சார் எல்லாமே சூப்பர் சார். ரொம்ப நன்றி கோபால் சார், ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு காலம். ஆவடி மிஸ்ஸஸ் சுகுமார் ஸ்டார் பிளாட்டினம். தேங்க்யூ. நன்றி அண்ணா, நன்றி, வாழ்த்துக்கள். அருமை, சிறப்பு. அருமையா வந்து கவனிச்சு நோட் பண்ணி அருமையா, அதாவது கேட்கறது மட்டுமல்ல, கேட்கறதுன்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா மாசம் 1ஆம் தேதி பிறக்குதா இல்லையோ, ஃபர்ஸ்ட் பில்லு வந்து தமிழ்நாட்டிலேயும் சொல்ல முடியாது, ஆல் இண்டியாவிலேயும் ஃபர்ஸ்ட் பில்லு அடிக்கிற முதல் ஆளு நம்ம ஆவடி மீஸ் தான். 25,000 பிவியை காலையிலேயே வந்து அடிச்சு முடிக்கிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிவி குப்புன்னு ஏறிடும். அதனால நல்ல ஒரு அற்புதமான தகவல்களை மிஸ் வந்து இறைச்சி வச்சிருக்காரு. கோபா சார் சொல்றது வந்து கேட்கறவங்க அந்த இது மாதிரி சொல்லும் போதுதான் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாங்க. ஆமா, நம்ம வந்து சொன்னதை வந்து கேட்டு அவங்க எல்லாம் வந்து பண்றாங்க. ஏன்னா அதுதான் அவர் 1 மணி நேரம் நம்மோட வந்து பேசுனதுக்கு அதுதான் அர்த்தம். அதனால உள்ளபடியே நல்ல அருமையான ஃபீட்பேக் கொடுத்தாரு மீசை. வாழ்த்துக்கள் அவரு மீசை சார், ஆல் தி பெஸ்ட். வேற யார் இருக்கீங்களா? நன்றி சார். சார் நன்றி. வாழ்த்துக்களோட வாங்க, கை தூக்குங்க. மேசியாவா? இன்னொரு வாட்டி தூக்குங்க சார். என்னது? மாயா ஜேசுதாஸ். வாங்க மாயா ஜேசுதாஸ். சார் நான் பாம்பேல இருந்து பேசுறேன். ஹலோ சார், கேக்குதா? எஸ், கேரியான் மேடம். கேக்குதா? கேக்குது மேடம். கேக்குது மேடம். வெல்கம் மேடம். நான் வந்துட்டு இந்த தமிழ்நாடு குரூப்ல புதுசு. ஆக்சுவலி நான் வந்துட்டு திண்டுக்கல்ல இருந்து ஒரு 2 பேரை சேர்த்து விட்டுருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆன்லைன்லயும் அவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது எனக்கு ரிக்வஸ்ட், இது ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்போ நான் வந்துட்டு சஞ்சோத் சத்யதாசன் சொல்லிட்டாங்க சேர்த்துருக்கு அவங்கள. அப்ப அவங்கள வந்துட்டு இப்ப இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்க டிஸ்பிளே வால்வே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஷாயத் அனீஸ், எங்க லீடர் வந்துட்டு அனீஸ் ரவீந்திரன் சார். ஹலோ சொல்லுங்க. ஒரு ரிக்வஸ்ட், இப்ப நீங்க இருக்கிறது எங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இது இந்த இடத்துல தூத்துக்குடி அந்த பக்கம் எல்லாம் ஷாப்பு இருக்குதா என்ன கிளியரா தெரிய மாட்டேங்குது. டெலிவரியில போயிட்டு டெலிவரி லிஸ்ட்ல போய் ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி அதுல கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடமெல்லாம் டீட்டெயிலா கிடைச்சிடுமா? சரி சார், தேங்க்யூ சார். ஓகே, வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்றைய கூட்டம் உள்ளபடியே மிக சிறப்பு. கோவா சார் ஒரு முறை வரும்போதும் அவருடைய தகவல்கள் வந்து கருத்து செறிவுள்ள தகவல்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. எங்களை எல்லாம் உருவாக்குன ஒரு மகா பெரிய லீடர். அவர் வந்து பார்ப்பதற்கு வந்து ஒரு பெரிய பந்தா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம டேட்டு கொடுத்தா வருவார், அந்த தேதியில சிம்பிளா வந்து எங்க வந்து அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவாரு. ஆனா பயங்கர மோட்டிவேஷன் பண்ணி விட்டுருவாரு அவங்கள. எப்படி கேட்டாலும் கோபா சார் ஒரு கூட்டம் நடத்திட்டு போனா ஒரு 4 ஷாப் 5 ஷாப் ஓப்பன் ஆகும், 1.5 வருடங்கள் ஓப்பன் ஆகும்.
அதே மாதிரி கோவா ஒரு கூட்டம் நடத்திட்டு போனா அந்த கூட்டத்துக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ரிசல்ட் வரும். இப்போ இன்னைக்கு ஒரிசா தீ பத்திட்டு எரியுது, ஃபயர் ஆயிட்டு எரியுது. என்ன காரணம்னா கோவா சாருடைய ஒரு 2 விசிட்டு, ஒரு 4 ஜூம் மீட்டிங், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு ஒரிசா வந்து ஃபயர் அப் ஆயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அங்க லீடர்கள் வந்து அவங்க பாட்டுக்கெல்லாம் மீட்டிங் நடத்தி அவங்க பாட்டுக்கெல்லாம் வந்து ஒன்றரை வார்டுகளை திறக்கவும், அது பாத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி நடக்குதுன்னே தெரியல. திரும்பி பார்த்தா இங்க ஒரு கூட்டம், திரும்பி பார்த்தா அங்க ஒரு கூட்டம். ஒரு அச்சீவர்கள் வந்து ஒவ்வொரு மாசமும் அங்க அச்சீவர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு கேட்டு அதன்படி செய்யக்கூடிய ஆட்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்முடைய வேலை வந்து மிச்சமாகும். ஏன்னு கேட்டா பில்டிங் அது வந்து நம்ம தான் கட்டணுங்கிறது இல்லை, நமக்கு அப்புறம் வரக்கூடிய லீடர்கள் தெரிஞ்சுட்டு அவங்க கட்ட ஆரம்பிக்கும் போது தான் நாம் பெரிய அளவில் வர முடியும். எனவே ஏற்கனவே ஒரு ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி கோபா சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆல் இண்டியா லீடர். நம்ம மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்டேட்ல நம்மளது மட்டும் பிசினஸ் இருக்கு. கோபா சார் மூலமாக ஒரிசா, அந்த ஒரிசாவிலேருந்து பக்கத்துல வெஸ்ட் பெங்கால் போயிடுச்சு, அது பக்கத்திலே ஜார்க்கண்ட் போயிடுச்சு. இப்போ அவங்க ஆந்திராவில் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க, டெல்லியில் கொண்டு போயிருக்கிறாங்க, பஞ்சாப்ல ஒரு பிஎஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ஸ்டேட்டும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிறோம், கர்நாடகா, கேரளாவில் எல்லாம் நம்ம டீம் கொண்டு போயிருக்கிறோம், ஆட்சியர்கள் உருவாக்கி இருக்கிறோம். கோபா சாருடைய சேவை தமிழ்நாட்டுக்கு தேவை என்று சொல்லி உங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துறையோட உங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். மீண்டும் ஒரு முறை வந்து இந்த கூட்டம் கண்டிப்பா வந்து கோபா சார் வந்து மந்த்லி ஒரு முறை வந்துட்டு போறாரு. ஒரு முறை பிசிக்கல் மீட்டிங் வந்துட்டு போனார் ஜூன் 2. இந்த முறை இங்க கூட்டத்துக்கும் வந்துட்டு போயிருக்கிறாரு. கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டாகும். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்துக்குள்ள யாரெல்லாம் வந்து பின்ன மாத்திக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ரெக்கக்னைசேஷன் உண்டு. சவுத் இந்தியா செலிப்ரேஷன்ல இருக்குது, சவுத் ஜோன் செலிப்ரேஷன் அதுல இருக்குது. அது வந்து நம்முடைய சௌரப்ஜியினுடைய கையில, பிரியங்கா மேடத்தின் கையில உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம வந்து உங்களுக்கு ஓப்பனர் வைட்டல் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் அது வந்து கண்டிப்பா குழுக்கள் வைட்டல் டு ஸ்டார் வரைக்கும் குழுக்கள் முறையில வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா மொபைல் போன், ஸ்மார்ட் போன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால கண்டிப்பா இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டீம்ல நம்முடைய பின்ன மாத்திக்கிறதுக்கு நம்ம கீழே உள்ளவங்களை ஃபோக்கஸ் பண்ணி டெப்த்ல ஆட்கள் உருவாக்குறது தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதை தொடர்ந்து செய்வோம். உங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெயாசியம். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். ஆல் தி பெஸ்ட்.